வணக்கம். மீண்டும் சம்பிரதான சேரிட்டபிள் ட்ரஸ்டிலிருந்து குருவே, ஆல்பா தியானத்தை கர்ப்பமான பெண்கள் செய்யலாமா? சாதாரணமாக ஆன்மீக தியானம் செய்வதற்கு நெறிமுறைகள் இருக்கின்றன. இந்த ஆல்பா தியானம் செய்வதால் உடலில் இருக்கும் வியாதிகளை நிவாரணை செய்ய முடியுமா? எந்த மாதிரியான வியாதிகளை குணப்படுத்தலாம்? அருமையான கேள்வி. இந்த பெண்மணி திருச்செந்தூர் என்ற தமிழ்நாட்டிலிருந்து இந்த கேள்வியை கேட்டிருக்கின்றார். திருச்செந்தூரிலிருந்து கேள்வியை கேட்ட பெண்மணிக்கு நன்றிகள். தியானம் என்பது ஆத்மா, மனது, உடல் மூன்றையும் ஒருநிலைப்படுத்துவது. தியானத்தின் பக்க விளைவுகள் எதுவும் இல்லை. ஆல்பா தியானம் செய்தாலும் சரி, ஆன்மீக தியானம் செய்தாலும் சரி, தியானத்தினால் கெடுதல் மாத்திரம் கண்டிப்பாக ஏற்படாது. தியானம் செய்வதால் நிறைய பலன்கள் ஏற்படுகிறதே தவிர கெடுதல் ஏற்படாது. ஆன்மீக ரீதியில், உடல் ரீதியில், மனோ ரீதியில் ஏறக்குறைய 125 140 பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது தியானம் பண்றதுனால. நீங்க ஆன்மீக தியானம் பண்ணாலும் சரி, ஆல்பா தியானம் பண்ணாலும் சரி, இந்த 140 150 பெனிஃபிட்ஸ் கண்டிப்பா எல்லாருக்கும் கிடைக்கும். தியானத்தை எவ்வளவு நேரம் செய்யணும், எப்படி செய்யணுங்கிறத பத்தி வேற வீடியோ போட்டிருக்கேன். அதை பத்தி இங்க நான் டிஸ்கஸ் பண்றது இல்லை. பெண்கள் தங்கள் கர்ப்பமான காலத்தில் கண்டிப்பாக தியானத்தை செய்யலாம். தியானம் செய்வதால் கண்டிப்பாக மனம் ஒருநிலைப்படுத்தப்பட்டு மனம் சாந்தியா இருக்கிறதுனால குழந்தை நல்ல அமைதியா வளரும். எந்த விதமான மன டிஸ்டர்ப் இல்லாம இருக்கிறதுனால குழந்தையினுடைய உடல் வளர்ச்சி, மனோ வளர்ச்சி கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதனால நீங்க செய்யலாமான்னு கேட்கறத விட இந்த கர்ப்பமான காலத்துல கண்டிப்பா பெண்கள் இந்த தியானத்தை செய்யறது மிக 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 நல்லது. அப்புறமா இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கலாமா? உடலில் ஆல்ரெடி ஏதாவது காயிலங்க இருந்ததுன்னா அதை போக்க முடியுமா? அருமையான கேள்வி. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல இந்த தியானம் பண்றதுனால ஆன்மீக ரீதியில, மனோ ரீதியில, உடல் ரீதியில 140 வெரைட்டி பலன்கள் உங்களுக்கு இருக்கு. நிறைய குணமாகாத வியாதிகள் குணமாயிடும். எஸ்பெஷலி பிபி, சுகரு நார்மலுக்கு வரும். தீராத காய்லைகள் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா அது தானாவே நிதானம் ஆனாலும் குணமாகக்கூடிய சான்ஸ்கள் நிறைய இருக்கு. வலிக்கு சம்பந்தப்பட்ட வியாதிகளை சரிப்படுத்திக் கொள்ளலாம். நரம்புகளுக்கு சம்பந்தப்பட்ட வியாதிகள், எலும்புகள் வலிக்கு சம்பந்தப்பட்ட வியாதிகள், வயிறு கோளாறு, மனது கோளாறு, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய வியாதிகளை குணப்படுத்தலாம். மருந்து மாத்திரைகள் இல்லாமல் தியானத்தினால் எக்கச்சக்கமா வியாதியை குணப்படுத்தலாம். உங்களுக்கு நல்லா தெரியும், ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு த்ரோட் கேன்சர் இருந்தது. ஸ்ரீ ரமண மகரிஷிக்கு தன்னுடைய கடைசி காலத்துல உடம்புல இந்த பெட் சோர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சோர் வந்து புழுக்கள், முதுகு பக்கத்துல புழு நிறைய அவருடைய சதையை சாப்பிட்டு இருக்கோம். அது ஆயிரக்கணக்கில் புழுக்கள் இருக்கும். ஒரு எறும்பு கடிச்சாவே அரை மணி நேரம் போட்டு சொருகிவோம், நம்ம எரிச்சல் இருக்கும். அப்படிப்பட்டது முதுகுல வந்து ஒரு ஓட்டை போட்டு ஆயிரக்கணக்கில் புழுக்கள் உடம்புல இருக்கிற மாംசத்தை போட்டு சாப்பிடுதுன்னா பொறுத்துக்க முடியுமா நம்மளால? பாருங்க, அந்த ஏற்படக்கூடிய வலியே அவர் பொறுத்துக்கிட்டார். அதே மாதிரி ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் த்ரோட் கேன்சர் ஒரு நாள் கூட கழுத்துல வலின்னு அவர் சொல்லதில்லை. ஏன்னா அவங்கெல்லாம் மகான்கள், புண்ணியவான்கள், எப்பவுமே சமாதி நிலையில் இருப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி தீராத வியாதிகள் வந்தா கூட அந்த வியாதியினால் ஏற்படும் தாக்கங்கள் குறைக்கப்படும். நிறைய கிரானிக் டிசீசஸ், குணமாகாத வியாதிகள் எல்லாம் குணமாயிடும். தைரியமா இந்த ஆல்பா தியானத்தை பண்ணுங்க. இது மாத்திரம் இல்ல, நிறைய பலன்கள் இது ஆல்பா தியானம் பண்றதுனால கிடைக்குது. இத பத்தி நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. நான் அடுத்த வீடியோல
அடுத்த கேள்விக்கு நான் வெளியே சொல்றேன். நன்றி, வணக்கம்.